ஹலோ மங்கை, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் சங்கீதா, நல்லா இருக்கிறேன் சங்கீதா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். உங்களுடைய ஃபேன், நீங்க விஜயோடைய ஃபேன் தானே? ஆமா, விஜயோட ஃபேன் தான். நீங்க தளபதி எப்படி இருக்கிறாரு? தளபதி சிஎம் ஆயிட்டாரு இப்ப. ரொம்ப ஆமா, ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க எல்லாருமே. நம்ம மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரே வைபு தான். தளபதி என்னமோ அவங்க வீட்டு பையனே நம்ம வெற்றி பெற்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். ஆமா, சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் எவரிபடிக்கு. தேங்க்யூ. இப்ப நம்ம திருநெல்வேலியில, நம்ம சொந்த ஊரான திருநெல்வேலியில நீங்க இப்ப அமெரிக்கால இருக்கிறீங்க. நம்ம இப்ப நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறேன், நீங்க அமெரிக்காலே இருக்கிறீங்க. இப்ப என்னன்னா, இங்க திருநெல்வேலியில தளபதி கச்சேரின்னு ஒரு இவெண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். திருநெல்வேலியில என்ன இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நடக்குதா? அண்ட் தளபதி சம்பந்தமா ஏதாவது நடக்குதா இன்ட்ரெஸ்டிங்கா? நான் ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு பேனர் பார்த்தேன். அதுல கோ கியூபான் அப்படின்னு போட்டு தளபதி படம் போட்டிருந்தது. எங்க என்னன்னு பார்த்தா மற்ற வேர்ட்ஸ்லாம் அவ்வளோ கிளாரிட்டியா இல்லை. அந்த பேனர் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இல்லை. இன்னும் தளபதி படத்தை பெருசா போட்டு அவங்க இது பண்ணிருக்கலாம். ஆனால் கோ கியூபான்னு அந்த சைட்டுக்கு ஆட் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி வென்யூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தளபதி கச்சேரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொண்டாட்டம், ஒரு வைப், பாட்டு கச்சேரி மாதிரி. தளபதி பர்த்டே வர்றதுனால கொண்டாடுறாங்க திருநெல்வேலியில தளபதி ஃபேன்ஸ் எல்லாம். இப்ப நமக்கு ஜபா கார்டன்ல, பொதிகை நகர் ஜபா கார்டன்ல, பெருமாள்புரம் கிட்ட பொதிகை நகர் ஜபா கார்டன் கிட்ட பாத்தீங்கன்னா எஸ்பிஜி டர்ஃப் அப்படின்ட்டு ஒரு நல்ல டர்ஃப் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குது. நான் கூட அந்த ஓப்பனிங் செரிமனிக்கு போயிருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓப்பனிங் செரிமனியே நம்ம அசர்ற அளவுக்கு ஓப்பனிங் செரிமனி பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் 5 ஸ்டார் லெவல்ல குவாலிட்டி ஃபுட் சர்வ் பண்ணாங்க. பேருக்கு ஃபுட் சர்வ் பண்ணணும்ட்டு இல்லாம அதுல எல்லாரையும் ஒரு கல்யாண வீட்டுக்கு வர்ற மாதிரி வரவேற்றாங்க அந்த ஓனரே. நானே அசந்துட்டேன். அது பேர் என்ன சொல்றது, ஹம்பிள்னஸ், கைண்ட்னஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி. அப்படி ஒரு அந்த ஓனர் வந்து ரொம்ப ஹம்பிளா எல்லாரையும் வரவேற்று, அதுல அந்த எஸ்பிஜி டர்ஃப் வந்து நல்லபடியா கடவுள் வந்து அதை நல்ல ப்ராஃபிட்டபிளா, நல்ல மக்களுக்கும், நம்ம மக்களும் அதை நல்லா யூஸ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனா அதுல என்னன்னா கொஞ்சம் வெயில் இருக்கதான் செய்யும் அதுல. ஏன்னா அது அவுட்டோர் அரீனா, அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் சிஸ்டம் மாதிரி தான் வச்சிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேஸ். நான் பார்த்தேன், நீங்க போட்டிருந்த வீடியோ ரொம்ப அழகா இருக்குது. வெயில் இருந்தாலும் ஓகே தான், நம்மளுக்கு ஈவினிங் போனா வைட்டமின் டி நல்லது. கரெக்ட். அதனால அந்த எனக்கு கொஞ்சம் அந்த எஸ்பிஜி டர்ஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஈவினிங் போனதுனால எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் எல்லாருமே அவங்கள, அந்த ஆண்டர்பிரீனரை ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஆக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவர் ரொம்ப அழகா அந்த ஓப்பனிங் செரிமனியில எல்லாத்துக்கும் ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணி, அதுக்கு பின்னாடி வந்து அதுக்குன்னு ஒரு பெரிய ஹால் செட் பண்ணிருக்காங்க ஃபுட்டு சர்வ் பண்றதுக்குன்னே. அப்புறம் முன்னாடி பாத்தீங்கன்னா 2 ஏசி ரூம் வேற இருக்கு முன்னாடி, கிளாஸ் கவர்டு ஏசி ரூம். அந்த ரூம்ல யாரு இருந்தாலுமே வெளியில கிளாஸ் வழியா பாத்துக்கலாம். சோ முன்னாடி உள்ள ஃப்ரண்ட் 2 ரூம்ஸும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்படி அந்த ஓப்பனிங் செரிமனிலேயே பாத்தீங்கன்னா அழகா டாலா விளக்கெல்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க பேரு சண்முகராஜாவா சண்முகமா சம்திங், இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி. எனிவே என்னுடைய யூடியூப் சேனல் கலை மங்கைங்கிற, கலை டேஷ் மங்கை, அதுல வந்து நான் அந்த ஓப்பனிங் செரிமனியில் எடுத்த சின்ன பிட்ஸ் ஆஃப் பிக்சர்ஸை வந்து அதில் ஷேர் பண்ணியிருப்பேன்.
மக்கள் நீங்கள் அதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், பாருங்க மக்களே. அப்புறம் இப்போ தளபதி கச்சேரி பார்த்தீங்கன்னா ஜூன் 20 வருது. கோ கியூபான்ல புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பேனர்ல போட்டிருக்காங்க. அது நல்ல ஐடியா. ஆமா, 7 PM தளபதி கச்சேரி 7 PM to 11 PM. நான் கண்டிப்பா தளபதி படம் பாட்டுகளா பாடுவாங்க, தளபதி பாட்டா பாடுவாங்க, நல்ல வைபா இருக்கும். டிக்கெட்ஸ் வந்து 499 to 699 அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஏரியால இப்படி ஒரு கச்சேரி, தளபதி கச்சேரிங்கிறது இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். கண்டிப்பா நானும் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. ஸோ இது நம்ம நிச்சயமா நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் உருவாக்கும். மக்கள் எல்லாமே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எல்லாம் பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவா பேசணும், நல்லதையே பேசணும், நல்லதையே கேட்கணுங்கிறாங்க. கரெக்டா? ஆமா, அது உண்மைதான். ஆமா, அது ரொம்ப கரெக்ட். நல்லதையே பேசணும், நல்லதையே கேட்கணும், அப்பதான் நமக்கு நல்லது பெருகும். ஸோ இந்த மாதிரி பாட்டு கச்சேரி எல்லாம் கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வருமா, அதுல நம்மளுக்கு இன்னும் நல்லது நடக்கும். நம்ம வாழ்க்கையே வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ல வெளியே வரணும். மக்கள் வந்து இதை வந்து ஒரு சேஃப்டியா, நம்ம திருநெல்வேலிக்கு பெருமை தரும்படியா ஒரு சேஃபா கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. தளபதி கச்சேரி திருநெல்வேலிய மக்கள் வந்து சேஃபா கொண்டாடணும், ஒரு காமன் சென்ஸோட அதை கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தளபதி கச்சேரிங்கிறது ஈரோடு, இன்னும் நிறைய சிட்டிஸ்ல நடக்குது. பட் நம்மளுடைய சொந்த ஊரான திருநெல்வேலியில தான் நம்ம இதை பார்க்க போறோம். ஜூன் 20 சாட்டர்டே 7 PM to 11 PM. டின்னர் இஸ் ஆல்சோ சர்வ்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த சனிக்கிழமை வர்றது 2 நாள்ல, நாளை கழிச்சு. ஆமா, இப்ப இந்த வீடியோ பிளே பண்ணி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம தளபதி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கொண்டாட போற ஃபர்ஸ்ட் பர்த்டேவை சும்மா நார்மல் செலிப்ரேஷனோட நிறுத்திடலாமா? சும்மா பாட்டு டிஜே போட்டு மஜா பண்ண வேண்டாம். நம்ம திருநெல்வேலி எஸ்பிஜி டர்ஃப்ல தளபதி கச்சேரிங்கிற டிஜே கான்சர்ட் ஒண்ணு நடத்த போறாங்க. என்ட்ரிக்கு டின்னர், வெல்கம் ட்ரிங்க், 4 hours சும்மா நான் ஸ்டாப்பா தளபதி வைஃப் தாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட்டான பவுன்சர்ஸும் இருப்பாங்க. சேஃப்டி பக்காவா இருக்கும். ட்ரெஸ் கோட்ல செப்பரேட்டா இருக்கு, கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. கமிங் ஜூன் 20 ஈவினிங் 7 PM ல இருந்து நைட் 11 PM வரை இந்த கான்சர்ட் நடக்க போகுது. லிமிடெட் சீட்ஸ் இருக்கு. சோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம தளபதி சிஎம் ஆனதுக்கு ஸோ இந்த இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பையன் பேசுனது கேட்டுதா உங்களுக்கு? ஓ, எனக்கு கேட்கல. ஏன்னா சேம் டிவைஸ்ல போட்டதுனால உங்களுக்கு கேட்கல லூசி. சங்கீதா உங்களுக்கு அதில் கேட்கல. ஸோ எனிவே, ஸோ நம்ம எல்லாருமே இந்த தளபதி கச்சேரியை மெயின் பாயிண்ட் என்னன்னா சேஃபாக கொண்டாடணும். அதுதான், எல்லா சிட்டிஸ்லயுமே சேஃபா கொண்டாடுங்க. நீங்க உங்க காமன் சென்ஸை இது பண்ணிட்டு தளபதி விஜய் மேல நீங்க குறை சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? மக்களுக்கு சொல்றோம். கரெக்டுங்களா? கண்டிப்பா அவங்கவுங்க காமன் சென்ஸோட சேஃப்டியா அந்த கச்சேரியில பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது சேஃபா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சும்மா நீங்களே சேஃப்டி இல்லாம இப்படி இது பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து தளபதி பதில் சொல்லுவாரா அப்படின்னு கேட்கப்படாது. கரெக்டா? இந்த ஒரு கரூர்ல ஒரு இன்சிடென்ட்ல அவங்க காமன் சென்ஸ் இல்லாம பிஹேவ் பண்ணிட்டு தளபதியை பதில் சொல்வாரா அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல இது? ஸோ நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் பீயிங்கா நம்மளுக்கு சேஃபா நடந்துக்கணும். அந்த தளபதி கச்சேரியில நம்ம சேஃபா நடந்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சேஃபா இருந்துக்கோங்க. சேஃபா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வைப் பண்ணுங்க, பாசிட்டிவ் வைப்போட வெளியில வாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே கேட்குவோம், நல்லதே கேட்போம். அப்பதான் நல்லதே நடக்கும். பாசிட்டிவ்ல தான் பேசணும் எல்லாரும். நெகட்டிவ்ல யாராவது பேசுனாங்கன்னா நெகட்டிவ்ல பேசாதன்னு அப்பவே ஸ்டாப் பண்ணுங்க அவங்கள. நீ நெகட்டிவ்ல பேசாத, பாசிட்டிவ்ல பேசு அப்படின்னு சொல்லுங்க. அது இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நம்ம காதுல கேட்கறதே நல்லதுதான் கேட்கணும்.
கரெக்டா மிஸ் சங்கீதா? மிஸ் சங்கீதா, உண்மைதான். ரொம்ப கரெக்ட். நீங்க பாசிட்டிவ் வைப் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஆமா, நம்ம நல்லதே பேசி நல்லதே நினைச்சோம்னா நல்லதே நடக்கும் கண்டிப்பா. அப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் சேஃப்டிங்கிறது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுங்க. நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கு தான். நம்ம தான் ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ் ஃபார் நம்ம சேஃப்டி. நம்மளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், இது சேஃபான இடமா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் நம்ம அங்க போகணும். இடம் மட்டும் இல்ல, அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறச்சியும், இப்ப இந்த கரூர் இன்சிடென்ட் மாதிரி நீங்களே ஒரு நீங்க பொறுப்பா இருந்தீங்கன்னா, மக்கள் பொறுப்பா இருந்தாங்கன்னா மக்களுக்கு நல்லது. கரெக்டா? ஆமா, புஷிங் அதெல்லாம் பண்ணக்கூடாது. புஷிங் பண்ணக்கூடாது, கேர்ள்ஸ் கிட்ட ஒட்டக்கூடாது. கைஸ் வந்து கேர்ள்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது இந்த கச்சேரியில. ஏன்னா தளபதிங்கிறவர் ஒரு அண்ணன்ட்டு எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒரு பெரிய அண்ணன் மாதிரி அவரு. கண்டிப்பா. எல்லா கேர்ள்ஸும் அவர் அண்ணன்னு கொண்டாடுறாங்க. அப்போ இந்த ஃபேன்ஸும் அவருடைய பேரை காப்பாற்றணும்னா கேர்ள்ஸுக்கு சேஃப்டி தான் ப்ரொவைட் பண்ணணும். கேர்ள்ஸ் கிட்ட போய் வம்பு பண்ணக்கூடாது, கேர்ள்ஸ் கிட்ட உரசக்கூடாது, ஒரு சீப் ஆட்டிடியூட கேர்ள்ஸ் கிட்ட அவங்க காட்டக்கூடாது. அப்பதான் அவங்க அந்த தளபதிக்கு அவங்க காட்டுற ஒரு மரியாதை. ஏன்னா தளபதி அவ்வளோ ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து தளபதி வந்து ஏன் பிடிச்சிருக்குன்னா, அண்ணன், எங்க அண்ணன் தளபதி அப்படிங்கிறாங்க. சூப்பர். அதான், நம்ம தளபதி ரசிகர்களா இருக்கும்போது நம்மளும் நம்மளையே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா பாத்துக்கணும். அண்ட் அவங்கள மரியாதையோட ட்ரீட் பண்ணணும். நம்மளுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, தளபதியோடைய பர்சனல் லைஃப்ல தளபதியோடைய ஃபேன்ஸ் தலையிடவே கூடாது. கரெக்ட்டுங்களா? ரொம்ப கரெக்ட். அவரு நமக்காக சேவை பண்ண அவர் பர்சனல் லைஃப பத்தி கவலைப்படாம இங்க வந்திருக்காருன்னா, அவர் பர்சனல் லைஃப ஜட்ஜ் பண்றதுக்கு ஃபேன்ஸ் ஆகிய நம்மளுக்கு கரெக்டா? அதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அவங்களோட இஷ்டப்படி அவங்க பர்சனல் லைஃப் பண்றாங்க, அதுல நம்ம தலையிடக்கூடாது. கரெக்ட். அவர் வந்து அவர் ஒய்ஃப் கூட இருக்கிறாரு, த்ரிஷா அப்படிலாம் நிறைய பேர் பேசுறாங்க. அதெல்லாம் அவரை ஜட்ஜ் பண்றது வந்து, அந்த ஜட்ஜ் பண்றதே பாவம். ஒருத்தரை ஃபுல்லா தெரியாம அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது, நமக்கு தெரியாது. அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது எல்லாத்துக்குமே. கரெக்டா? சோ ஃபேன்ஸ் ஆகிய நம்ம தயவு செய்து அவருடைய பர்சனல் லைஃப ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்காக அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஏதோ ஒரு நல்லது பண்றேன்னு வந்திருக்காரு. சோ அவர் நல்லது பண்றவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? நிறைய விதத்துல நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஒரு ஆப் கிரியேட் பண்ணுங்க, விஜய் ஃபேன்ஸ் ஆப்னு கிரியேட் பண்ணுங்க. உங்களுடைய கோரிக்கைகள், குறைகள் எங்கெங்க இருக்கோ அந்த ஆப்ல அந்த குறைகளை போடுங்க. அந்த ஆப் டைரக்டா அவருக்கு மெயில் பண்ணட்டும். அந்த குறைகள் தீர்ந்துச்சா இல்லையான்னு நீங்க இது பண்ணுங்க. ஒரு ஆப் மூலமா அவருக்கு குறைகளை அனுப்புங்களேன். தளபதி ஃபேன் ஆப்னே ஒன்று கிரியேட் பண்ணுங்களேன். ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்த டிஸ்ட்ரிக்ட 10 டிவிஷனா விகிச்சுக்கோங்க. பெரிய டிஸ்ட்ரிக்டா இருந்தா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட்னு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் தளபதி ஃபேன் ஹெட்டா இருந்து அந்த ஹோல் தமிழ்நாட்டையும் முன்னேறதுக்கு தளபதிக்கு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுங்க, தளபதி ஃபேன் ஆப்னு. உங்களால ஏதாவது உங்களுக்கு உங்க சிட்டிலையோ நீங்க இருக்கிற இடங்கள்லயோ உங்களுக்கு அசௌகரியம் இருக்குன்னா அந்த ஆப்ல பதிவிடுங்க. அந்த ஆப் வந்து தளபதியை பார்க்க வைங்க. அந்த ஆப்பை அதன் மூலமா அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணட்டும். கண்டிப்பா. சிஎம் செல், பிஎம் செல் எல்லாம் இருக்குது. ஆனா சிஎம் செல், பிஎம் செல் எல்லாம் எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா, சிஎம் செல்லுன்னு போட்டுட்டு இப்போ ஒரு போலீஸ் மேலேயே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அது அதே சிஎம் செல்லுக்கு போயிட்டு திருப்பி லோக்கல் ஸ்டேஷனுக்கு தான் வருது. அப்போ அந்த போலீஸ் மேல நீங்க கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. திருப்பி அதே லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்தா நீங்க எப்படி அதை சரி செய்ய முடியும்? இந்த ஒரு நிமிஷம் எங்க பாஸ் கூப்பிடுறாரு. ஓகே.